சரிங்களா? 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷில் ப்ராவர்ப்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த ப்ராவர்ப்ஸை 10th ஸ்டாண்டர்டில் அதுக்கப்புறம் சின்ன லோவர் கிளாஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த 11th 12th வரப்போ நம்மளுக்கு தெரியாத ப்ராவர்பை கொடுப்பாங்க. அந்த ப்ராவர்ப்லையும் ஒரு சில வார்த்தைகளை மிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் ப்ராவர்பை ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். இல்லை சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி, இல்லை 4 ப்ராவர்ப் கொடுத்து அதில் ஒரு கரெக்டான ப்ராவர்ப் இது. இந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க கொஷின் செட் பண்ணுறவங்க. பட் அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் உடைச்சு நீ ஈஸியாக ப்ராவர்பில் மார்க் வாங்குறதுக்கு நான் உனக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்லி தருவேன். அப்போ முன்னாடியே என்னென்ன ப்ராவர்ப்லாம் வரும், இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க, அது என்ன பேசிஸில் கேட்டிருந்தாங்கன்றத அனாலிசிஸ் பண்ணி உங்ககிட்ட ப்ராவர்ப்ஸை கொடுத்துட்டா நீங்கள் படிச்சிருவீங்கல்ல. நீங்கள் எல்லாரும் படிக்க ரெடியாக இருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு யாரும் எடுத்து எது எது எங்கெங்கே இருக்குன்னு கொடுக்க தான் தயாரில்லை. ஆமாம் தானே? அப்படி ஆமாம் கரெக்டாக அப்படின்னா கீழே ஆமாம் சார் கரெக்ட் சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அப்போ எக்ஸசைஸில் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாரு, ஆன்சரும் சேர்த்தே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டேஷ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் மெச்சூரிட்டி, ஏஜ் இஸ் த சிம்பிள் ஆஃப் மெச்சூரிட்டி. இந்த மாதிரி சூஸ் த பெஸ்ட் ஆன்சராகவும் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா டைப் 2 பார்த்தேன்னா ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் அப்படிங்கிறது நாட் கோல்டு அப்படிங்கிற அர்த்தம். ரைட்டா? இந்த மாதிரி கீழே என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு டைப்பு. இங்கே பாரு இன்னொரு டைப் இது. ஸோ ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு அப்படின்னு கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்காக கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது. நம்மளோட 3x3 9 மார்க்ஸில் 4 கொடுத்து அதில் 1 எழுதணும். இன்கேஸ் பை சார்ட்டு, டிஸ்கிரைபிங் ப்ராசஸ்ஸு, டயலாக் ரைட்டிங்கு அல்லது அதுக்கப்புறம் இது ஒன்று இது வந்துச்சுன்னா இந்த டயலாக் ரைட்டிங்க்கு நிறைய பேர் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராவர்ப். ஸோ ப்ராவர்ப் வந்து எந்த மாதிரி ப்ராவர்ப் வரப்போ நம்ம அதை சூஸ் பண்ணணும். எக்ஸசைஸும் நான் முன்னாடி காமிச்சல, இந்த டைப் 1ம் இந்த டைப் 2ம் வந்தால் நீ வந்து ப்ராவர்ப்பை சூஸ் பண்ணணும். ஆனால் இந்த டைப் 3 இருக்குது பார்த்தியா, இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட்டா? இந்த மேட்ச் த ஃபாலோயிங் வரப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இதில் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ எதை நீ அட்டன் பண்ணணும், எதை நீ அட்டன் பண்ணக்கூடாதுங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? பிடிஏ கொஷின் பார் இந்த மாதிரி ஜம்பிள்டு வேர்ட்ஸில் இருந்தால், ஜம்பிள்டாக இருந்தால் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். கம்ப்ளீட் த ப்ராவர்ப்ஸு, கம்ப்ளீட் த கிவன் ப்ராவர்ப் விச் சூசிங் த பெஸ்ட் ஆப்ஷன், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீ எடுத்துக்கலாம். சரியா? கவர்மெண்ட் கொஷினில் இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்க எல்லாத்தையுமே உனக்கு என்ன பண்ணிட்டேன், நான் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணுமா இல்லையா? இந்த பிடிஎஃப் எங்கே இருக்குது, நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், இப்போயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த மாதிரி உனக்கு வேறு என்ன டாபிக்ஸ்லாம் வேணும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீ கஷ்டப்படுற, ஒரே ஒரு பிடிஎஃப் மட்டும் அது கொடுத்தா போதும், நான் படிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா என்ன டாபிக்ன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டடா, பாய்.